ரஷ்ய எண்ணெய் கொள்முதல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்து புதிய வரிகளை விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். தனது சமூக ஊடக பக்கமான ட்ரூத் சோசியலில் உக்ரைன் போரால் இந்தியா லாபம் ஈட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பூமியை நோக்கி வரும் வேற்று கிரகவாசிகள். பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கும் ஒரு மர்மமான பொருள் ஒரு வேற்று கிரகவாசி என்ற அச்சம் பரவி வருகிறது. பிரம்மாண்டமான விண்வெளி எப்போதும் நமது கற்பனைக்கு விருந்தளித்து வருகிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பல நூற்றாண்டுகளாக தத்துவவாதிகள் மற்றும் விஞ்ஞானிகளை ஈர்த்து வருகின்றமை விசேட அம்சமாகும். என் வாழ்க்கையை அளித்தவர் புதின். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பிறகு ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ரகசிய மகள் என நம்பப்படும் ஒரு பெண் தன் கடந்த காலத்தை கைவிட்டு கிரெம்ளின் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளார். எலிசபெட்டா கிரிவோனிக் 22 என்ற பெயரில் அறியப்படும் இவர் தனது தனிப்பட்ட டெலிகிராம் பக்கத்தில் உணர்ச்சிபூர்வமான செய்திகளை பகிர்ந்து என் வாழ்க்கையை அளித்தவர் என்று தனது தந்தையை கண்டித்துள்ளார். ரஷ்யாவில் 6000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்த எரிமலை. 6000 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள கிராஷனிகோவ் எரிமலை வெடித்துள்ளது. கடந்த வாரம் ரஷ்யாவில் பதிவான 7.0 ரிக்டர் அளவிலான பயங்கர நிலநடுக்கத்தின் தாக்கத்தாலே வெடித்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் வசிக்காத பகுதி என்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என அந்த நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இங்கிலாந்தில் மீட்பு பணிக்காக ஆளில்லா போலீஸ் ஹெலிகாப்டர் அறிமுகம். இங்கிலாந்து கடற்படையில் முதன்முறையாக ஆளில்லா போலீஸ் ஹெலிகாப்டர் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன் சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது. கடல் மற்றும் வனப்பகுதிகள் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் இந்த ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட உள்ளது. தண்டவாளத்தை கடக்க முயன்ற சுற்றுலா பஸ் மீது ரயில் மோதல். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருந்து சரக்கு ரயில் ஒன்று புறப்பட்டது. அங்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற ஒரு பஸ் ஆளில்லா ரயில்வே கோட்டை கடக்க முயன்றது. இதனை பார்த்த ரயில் டிரைவர் அவசர பிரேக்கை அழுத்தினார். ஆனால் அருகில் இருந்ததால் அந்த பஸ் மீது ரயில் மோதியுள்ளது. தகவல் அறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்கள் அங்கு சென்றதும் பஸ்ஸுக்குள் இருந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. இந்த விபத்தில் உடல் நசுங்கி ஒருவர் சம்பவ இடத்திலே பலியானார். படுகாயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட இந்திய மாநிலம். உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 350க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன. இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் குறைந்தது 17 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இடைவிடாத கனமழையால் கங்கை மற்றும் யமுனை நதிகளில் அபாய அளவை தாண்டி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது.